திருப்பதி ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பதி என்ற ஊரைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த திருப்பதியில்தான் திருமலை அமைந்துள்ளது. ஆபத்தாண்டவா, அநாத ரட்சகா, ஏழுமலையானே என்றெல்லாம் ஏழை பக்தர்களால் போற்றி புகழப்படும் ஸ்ரீனிவாச வெங்கடேச பெருமாளுக்கான திருக்கோவில் இந்த மலையில்தான் அமைந்துள்ளது. நீங்கள் திரையில் பார்ப்பது திருமலையின் நுழைவு வாயில். ஆலிப்பிரி என்று இந்த இடம் அழைக்கப்படுகிறது. வெளியூர்களிலிருந்து வரும் எல்லா வாகனங்களும் இங்கே தணிக்கை செய்து பின் மேலே அனுப்பப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருப்பது ஃபுட்பாத் என்று அழைக்கப்படும் பாதசாரிகளுக்கான பாதை. ஃபுட்பாத்தில் நடை பயணத்தை துவங்குவதற்கு முன் பக்தர்கள் தரையில் விழுந்து வணங்கும் விதமாக இப்பொழுது ஒரு சிலையை நீங்கள் கண்டீர்கள். அந்த சிலை தரையில் விழுந்தபடி அமைந்துள்ளது. இந்த ஃபுட்பாத் வழியாக ஏராளமான மக்கள் தினமும் நடந்து திருமலைக்கு செல்கிறார்கள். இந்த ஆலிப்பிரியிலிருந்து திருமலை சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இதன் மொத்த படிக்கட்டுகள் 3550 படிக்கட்டுகள் ஆகும். நடைப்பயணமாகவே திருமலைக்கு வருவேன் என்று வேண்டிக் கொண்ட பக்தர்கள் இவ்விதமாக தினமும் நடந்து திருமலைக்கு செல்கிறார்கள். மற்றபடி பேருந்துலேயோ கார்லேயோ செல்லக்கூடிய மக்கள் அதற்கான ரோட்டில் போகிறாங்க. திருமலைக்கு போகிறதுக்கு 2 தனித்தனியான பாதைகள் இருக்குது. ஒன்று மேலே ஏறுவதற்கான பாதை, ஒன்று கீழே இறங்குவதற்கான பாதை. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இடங்களில் மேலே ஏறுவதற்கும் கீழே இறங்குவதற்கும் ஒரே ஒரு பாதை தான். அது மிகவும் ஆபத்தானதாகவும் இருக்கிறது. ஆனால் திருமலையில் பார்த்தீங்கன்னா 2மே தனித்தனி ரோடாக இருக்குது. ரொம்ப அகலமான ரோடாகவும் இருக்குது. ஆகவே இங்கே ஆபத்து மிகவும் குறைவு. 2வது விபத்துகள் மிக மிக குறைவுன்னே சொல்லலாம். இங்கே பதிவாகி இருக்கக்கூடிய விபத்துகள் மிகவும் கம்மி அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. பல யுகங்களை கடந்து இப்பொழுது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. இது நாம் அனைவரும் அறிந்ததே. கலியுகத்தில் மனிதர்களை காப்பதற்காகவே ஸ்ரீனிவாச பெருமாள் இங்கு அவதரித்ததாக அனைவராலும் நம்பப்படுகிறது. இந்த திருமலையில் அமைந்துள்ள திருக்கோவில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 853 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவில் திராவிட கட்டடக்கலை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ளது. இன்று திருப்பதியின் சொத்து மதிப்பு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அது அளவிடவே முடியாத அளவில் இருக்கிறது. ஆனால் ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா? இந்த கோவிலுக்கான முதல் சொத்து பத்திரம் வழங்கியது அந்த காலத்தில் தமிழக பகுதியாகிய மதராசப்பட்டினத்தை ஆண்டு வந்த பல்லவ ராணி சமவாய் பேரரசி என்பவரால் வழங்கப்பட்டது. பல்லவ மகாராணி சமவாய் பேரரசி 2 பத்திரங்களை இந்த கோவிலுக்காக வழங்கினார். ஒன்று 10 ஏக்கர் நிலத்திற்கான பத்திரம், 2 13 ஏக்கர் நிலத்திற்கான பத்திரம். அந்த சமயத்தில் இப்பொழுது திருப்பதியாகவும் திருமலையாகவும் இருக்கிற அனைத்து பகுதியையும் ஆண்டு வந்த அந்த பகுதிகளுக்கு சொந்தக்காரராகிய பல்லவ மகாராணி சமவாய் பேரரசி அவர்களே இந்த கோவிலுக்கான முதல் சொத்து பத்திரத்தை வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவ மன்னர்கள் பல கோடிக்கணக்கான சொத்துக்களையும் வைரங்களையும் இந்த கோவிலுக்காக வழங்கினார்கள். அதற்கு பிறகு 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழ மன்னர்களும் பல வைரங்களையும் கோடிக்கணக்கான பணங்களையும் கோடிக்கணக்கான மதிப்புடைய நிலங்களையும் இந்த கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கினார்கள். அதன் பிறகு 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த விஜயநகர பேரரசும் இந்த கோவிலுக்காக சொத்துக்களையும் பல செல்வங்களையும் வழங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1517ஆம் ஆண்டு விஜயநகர பேரரசின் மன்னராக திகழ்ந்த கிருஷ்ணதேவராயர் முதன்முறையாக இந்த கோவிலுக்காக ஒரு சிறிய நிர்வாக அமைப்பினை உருவாக்கினார். 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைந்தது. அதன் பிறகு மைசூர் சமஸ்தானம் என்று அழைக்கப்படும் மைசூர் மகாராஜாவின் கீழ் இந்த கோவில் நிர்வாகம் வந்தது. 17ஆம் நூற்றாண்டில் மராட்டிய ஜெனரல் ராக்கோஜி என்பவர் இந்த கோவிலுக்கான நிரந்தர மேனேஜ்மெண்ட், அதாவது நிரந்தர நிர்வாக குழுவினை உருவாக்கினார். இந்த நிரந்தர நிர்வாக குழுவின் பெயர்தான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம். இன்று டிடிடி. இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் டிடிடின்னு போட்டிருக்கோம். அதற்கு பெயர் என்னன்னா திருமலை திருப்பதி தேவஸ்தானம். 1951இல் மதராசப்பட்டின அரசின் கீழ் செயல்பட்ட ஹிந்து ரிலிஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட் என்ற அமைப்பின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இருந்தது. அதன் பிறகு 1966ஆம் ஆண்டு
ஆந்திர பிரதேச சேரிட்டபிள் அண்ட் ஹிந்து ரிலிஜியஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்டோமெண்ட் சட் நிர்வாகத்தின் கீழ் இந்த கோவில் கொண்டு வரப்பட்டது. அன்று முதல் இன்று வரை ஆந்திர அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இந்த கோவில் இருக்கிறது. ஓகே நண்பர்களே, இந்த கோவிலோட வரலாற்றை இன்னும் சொல்லணும்னா நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இந்த வீடியோவில் அதற்கு போதுமான நேரம் இல்லாததுனால கோவில் வரலாறை இதோடு முடிச்சுக்கலாம். இப்போது நம்ம இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. கீழே துவங்கி மேலே வரைக்கும் வந்து மேலே பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறோம். பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா வலது புறத்தில் ஒரு டாக்ஸி ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அந்த டாக்ஸி ஸ்டாண்டு பக்கத்தில் நிறையா ஏடிஎம்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் அந்த ஏடிஎம்மில் எடுத்துக்கலாம். அங்கேருந்து நேரடியாக இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரே தெரியுது பாருங்கள், அங்கே எல்லாம் வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குது. பொதுவாக இங்கே கிடைக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆந்திர உணவுகள் தான் அதிகமாக கிடைக்கும். நம்ம தமிழக மக்களுக்கு ரொம்ப சுவையாக கண்டிப்பாக இருக்காது. பட் வேறு வழி இல்லை, சாப்பிட்டுக்க வேண்டியதான். அப்படியே அங்கேருந்து நேராக பாருங்கள், அப்படியே லெஃப்டில் திரும்பி நேராக போகிறோம். நேராக போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூரை அங்கே ஒன்று இருக்குது மெட்டல் ஷீட்டில். அதனுடைய வலது புறத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு க்ரீன் கலரில் ஒரு போர்டு தெரியுது பாருங்கள். இந்த போர்டு தான் வந்து அகாமடேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருப்பதியில் நீங்கள் தங்குறதுக்கு திருப்பதி தேவஸ்தானம் வந்து ரூம்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ரூம்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்குறாங்க பக்தர்களுக்காக. ஒரு நாளைக்கு வந்து 50 ரூபாய் மட்டுமே. 50, 100, 150 அந்த மாதிரி இருக்குது. அதிகபட்ச விலையிலையும் இருக்குது. பட் 50 ரூபாய் குறைந்தபட்சம். இப்போ பாருங்கள், ஒரு ரூமை புக் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்லிப்பை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த ஸ்லிப்பை நீங்கள் ரூமை புக் பண்ணிவிட்டு இந்த ஸ்லிப்பை வாங்கிட்டு அந்த கவுண்டர்லேருந்து இப்போ நம்ம வெளியில் நடந்து வந்துட்டு இருக்கிறோம். வெளியில் வந்துட்டு திரும்ப இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி வந்தோம். அந்த வழியாக நம்ம வெளியில் வர்றோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப காலியாக இருக்குது. பொதுவாக பயங்கர கூட்டம் இருக்கும் இந்த இடத்துல. நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது. ஸோ இப்போ ரூம் புக் பண்ணியாச்சு. புக்கிங் ஸ்லிப்பை வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்த உடனே ஒரு டீ ஷாப் இருக்குது. இது வந்து டீ போர்டு அப்படிங்கிற நிர்வாகத்திற்கு சொந்தமானது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டீ வந்து ரொம்ப கம்மியான விலையில் கிடைக்குது. 6 ரூபா தான் ஒரு டீ. அது மில்க் டீயாக இருக்கட்டும், லெமன் டீயாக இருக்கட்டும், க்ரீன் டீயாக இருக்கட்டும், எல்லாமே வந்து 6 ரூபா தான். ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த இடத்துல நம்ம எப்போ வந்தாலும், நாங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 3 முறை வர்றோம். திருப்பதி நமக்கு வந்து தண்ணிப்பட்ட பாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வருஷமும் வருஷத்தினுடைய ஆரம்பத்தில், அதாவது புத்தாண்டு அப்போ வந்து கண்டிப்பாக நாங்கள் இந்த திருமலையில் இருக்கிறது வழக்கம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் கம்பல்சரி நாங்கள் இங்கே வருவோம். அதன் பிறகு அதுக்கு மத்தியில் மறுபடியும் நியூ இயர்க்கு முன்னாடி ஏதோ ஒரு நாளில் மறுபடியும் இங்கே வர்றது உண்டு. சுமாராக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்திற்கு 3 முறை வர்றோம். இந்த பாருங்கள், இதுதான் அந்த டீ. 6 ரூபாய்க்கு வாங்கின டீ. அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து லெமன் டீ. அந்த லைட் எல்லோவாக தெரியுதுல, அது வந்து க்ரீன் டீ. அதுக்கப்புறமா ஒரு மில்க் டீ. எல்லாமே வந்து 6 ரூபா தான். நல்லாவும் இருக்கும் இந்த டீ. இப்போ நீங்கள் ஏத்தாப்பில் பார்க்குறீங்க பாருங்கள், இது வந்து ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டர். இந்த ரூம் புக் பண்ணுற கவுண்டருக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டரும் இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ரயில் டிக்கெட்டுகளை புக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரூம் புக் பண்ணிட்டோம். அந்த ரூம் புக் பண்ண ஸ்லிப் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வெளியில் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து இந்த திருமலையில் இருக்கக்கூடிய ஒரு இலவச பேருந்து. இந்த பேருந்தில் போகிறதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. நீங்கள் ஏறிட்டு இந்த திருமலை ஃபுல்லாக, ஆனால் இந்த பஸ் வந்து திருமலையை விட்டு கீழே வராது. பார்க்குறதுக்கு தேர் மாதிரி இருக்கும். இது வந்து திருமலைக்குள்ளேயே சுற்றி வரும். திருமலைக்குள்ளே தரிசனத்துக்கு போகிறதுக்கு, அப்புறம் வந்து சாப்பிட போகிறதுக்கு, உங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு. ஏன்னா திருமலையே வந்து பெரிய இடம், அது ஒரு சின்ன குட்டி ஊர் மாதிரி தான். ஸோ அந்த திருமலைக்குள்ளே நீங்கள் சுற்றுறதுக்கு இந்த பேருந்தை பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த பஸ்ஸில் ஏறி நம்ம ரூம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜ் மாதிரி ஒரே இடத்துல இருக்காது. இது ஃபுல்லாக காட்டேஜ். ஒன்று கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். நீங்கள் ரூம் புக் பண்ணி உங்களுக்கு ஸ்லிப்பு கொடுக்குறாங்களா, அந்த ஸ்லிப்பில் போட்டிருக்கோம் ஜிஎன்சி, ஏஎன்சி அந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம். ஒன்று ஒரு காட்டேஜை குறிக்குது. அது எங்கெங்கேயோ தூரத்தில் இருக்கும். நீங்கள் ரூம் புக் பண்ணி அந்த ஸ்லிப்பை எடுத்துகிட்டு வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய யார்கிட்ட கேட்டிங்கன்னா அது எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. வந்துட்டு இந்த மாதிரி பஸ்ஸு கிடைக்கும், இலவச பேருந்து. அதில் ஏறிட்டு நீங்கள் அங்கே வந்து இறங்கிக்க வேண்டியதான். இப்போ எங்களுக்கு வந்து ஏஎன்சியில் கொடுத்துருக்காங்க ரூமு. ஸோ இப்போ நாங்கள் அங்கே வந்து இறங்கியிருக்கோம். இறங்கிட்டு இப்போது வந்துட்டோம். அந்த ஏஎன்சி ஸ்லிப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே உள்ளே வந்த உடனே அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். இப்போ அந்த ஆஃபீஸை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த போர்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாடுறேங்க ஏஎன்சி. ஓகே, ஸோ இப்போ இங்கே போயிட்டு அந்த ஸ்லிப்பை கொடுத்த உடனே அவங்க ரூம் கீயை கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஸ்லிப்பை காட்டினோம், ரூம் கீ கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த ரூம் கீயை வாங்கிட்டு நம்மளோட ரூம் எங்கே இருக்குன்னு தேடி வர்றோம்.
ஸோ இந்த மாதிரி காட்டேஜஸ் நிறைய இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ரூம்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து திருப்பதி தேவஸ்தானம் வந்து 50 ரூபாய்க்கு வழங்குறாங்க இந்த ரூம்களை எல்லாம். இப்போ நம்ம ரூம் புக் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கோம். அங்கங்கேயே உங்களுக்கு இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க, அந்த ஏஎன்சி உங்களோட ரூம் நம்பர் வந்து. அப்போ நாங்கள் புக் பண்ண ரூம் நம்பர் வந்து 417. ஸோ இப்போ இந்த ஏஎன்சி 417 எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த போர்டில் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம். வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, நம்ம வந்து இறங்கணும் இல்லையா, பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அது திருமலையில் இருக்குது. ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டுருக்கோம். பாலாஜி பஸ் ஸ்டாண்டில் எல்லா பஸ்ஸும் நின்றுட்டுருக்கு. இந்த திருமலையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆந்திர பிரதேச பேருந்துகள் தவிர வேறு எந்த பேருந்துகளுக்கும் மேலே அனுமதி கிடையாது. எந்த ஸ்டேட்டை சேர்ந்த பஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது கீழ் திருப்பதியோடு நின்றோம். மேல் திருப்பதிக்கு மற்ற மாநிலங்களை சேர்ந்த பேருந்துகளுக்கு அனுமதி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் கீழ் திருப்பதியிலேயே இறங்கிடணும். இறங்கிட்டு அங்கே மேல் திருப்பதி போகிறதுக்கான பஸ்ஸு வந்து ஆந்திரா பிரதேசனுடைய பஸ் இருக்குது, அதில் ஏறி மேலே வரணும். இப்போ வந்துட்டோம் நம்ம. இதுதான் நம்மளுக்காக ஒதுக்கப்பட்ட காட்டேஜ். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா, பெரிய பங்களா மாதிரி இருக்குது. ஸோ மரங்கள் எல்லாம், இன்னொரு விஷயம், இது வந்து மலைப்பகுதிங்கிறதுனால மரங்கள் எல்லாமே உயரமாக இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே. ஸோ நம்ம வந்து ரூமை புக் பண்ணிவிட்டு ரூமுக்கு போயிட்டு லக்கேஜ்லாம் ரூமில் வச்சுட்டு திரும்ப இப்போ வெளியில் வந்திருக்கோம். ஓகே, சாப்பிட்றதுக்காக வெளியில் வந்திருக்கோம். இன்னொரு விஷயம், இங்கே இந்த மலைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட செலவு வந்து ரொம்ப 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 கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரூமுனுடைய சார்ஜ் வந்து 50 ரூபா ஒரு நாளைக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேருந்து போக்குவரத்து எல்லாமே இலவசம் இந்த மலைக்குள்ளே. அதோடு மட்டும் இல்லாமல் உணவு வந்து இங்கே வந்து போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். எல்லா இடத்துலையுமே உணவு இலவசம்தான். இதையும் வந்து திருப்பதி தேவஸ்தானமே வழங்குறாங்க. நிறைய இடங்களில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் மற்றும் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு உணவு வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. உணவு, அப்புறம் மில்க்கு, காஃபி, இது போன்ற உணவுகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு தேவையானது அந்தந்த இடத்துல நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த உணவு வந்து எல்லா இடத்துலையுமே இலவசமாக கொடுக்குறாங்க. பட் வந்து ஒரு பெரிய ஹால் ஒன்று இருக்குது, அதாவது அன்னதான மையம் அப்படின்னு பேர் அதுக்கு. ரொம்ப பெரிய ஹாலு. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்குறோம். அந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் சுமாராக வந்து ஒரு 15,000 பேர் சாப்பிடலாம். அவ்வளோ பெரிய மஹால் அது. ஸோ அந்த மஹாலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இது போகிற வழியில் இருக்கக்கூடிய சில இடங்கள். இன்னொன்று, இந்த திருமலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ரொம்ப சுத்தமாக இருக்கும். ரோடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கும். ரோடாக இருக்கட்டும், எந்த ஒரு இடமா இருக்கட்டும், பயங்கர தூய்மையாக இருக்கும். அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள். அவங்களுக்கு தான் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு கைதட்டலும் பாராட்டும் கொடுக்கணும். அவங்க வேலை பார்க்குறாங்க, சம்பளம் வாங்குறாங்கங்கிறது ரெண்டாவது விஷயம். பட் செய்கிற வேலையை வந்து ரொம்ப சுத்தமாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடையும் செய்கிறாங்க. நானே பலமுறை பார்த்துருக்கேன். நீங்கள் அங்கே ஏதோ ஒரு சாக்லேட் பேப்பரையோ ஏதோ ஒரு குப்பையோ போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் அந்த குப்பையை அந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு துப்புரவு தொழிலாளி அந்த இடத்துக்கு வந்துடுவார், அதை க்ளீனும் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சுத்தமான ஒரு பகுதியாக திருமலை இருக்குது. ஓகே, இப்போ மறுபடியும் நம்ம இலவச பேருந்துன்னு சொல்லக்கூடிய இந்த தேரில் ஏறி இருக்கோம். ஒரு ஜாலியான ட்ரிப் இது, செம்மையாக இருக்கும். நாங்கள் திருப்பதிக்கு எப்போ வந்தாலும் சரி, திருமலைக்கு எப்போ வந்தாலும் சரி, சும்மாவே இருக்கிறது இல்லை, ரூமில் போயிட்டு லக்கேஜ் வச்சோம்னா சரி. ஏன்னா இந்த பேருந்து இலவசம் ஒன்று, ரெண்டாவது உள்ளே சுற்றிட்டே இருக்கலாம் அந்த திருமலைக்குள்ளே. இந்த பேருந்து எப்படின்னா ஒரு ரவுண்டு ட்ரிப் மாதிரி வரும். அப்படியே திருமலையை சுற்றி பல இடங்கள் இருக்குது, அதை ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம ஏறி உட்காந்தாலும் நம்ம வாட்டில் அப்படியே சுற்றிட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற நபர்கள் திருமலைக்கு வந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருமலைக்கு வராத பக்தர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திருமலைக்கு ஒரு முறை வாங்க. நிறைய மக்கள் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது திருப்பதிக்கு போனால் ஒரு முறை போனால் கஷ்டத்தை தருவார் ஏழுமலையா அப்படின்னு. அப்படியெல்லாம் கண்டிப்பாக கிடையாது, அது வந்து ஒரு வதந்தி தான். திருமலைக்கு நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு ஆனந்தம் கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டாவது, திருமலைக்கு வந்து போன பிறகும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு இங்கே பெரிய மன ஆறுதலும் மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கும். ரெண்டாவது, இது ஒரு உயரமான மலை, ரொம்ப தூய்மையான மலை. இங்கே வந்தாலே நம்மளுடைய மைண்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும்.
ஸோ மைண்டு ரெஃப்ரெஷ் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய திங்கிங் பவர் நல்லாயிருக்கும். அதன் மூலயமா நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்க தான் செய்யும். இப்போ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் புக் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கு ரைட் சைடில் அட்ஜஸ்டண்ட்டாக இருக்குது. அந்த ஸ்ட்ரைட்டாக பாருங்கள் ஒரு பில்டிங் தெரியுது, அங்கே தான் நம்ம வந்து ரூம் புக் பண்ணோம். அதுக்கு பின்புறம் தான் நம்ம வந்து இங்கே வந்து இறங்கின பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த ஒரு ரவுண்டானா இருக்குது, பெரிய ரவுண்டானா. இதில் இப்போது நம்மளோட இலவச பேருந்து அப்படியே சுற்றி வருது. இந்த இடம் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதில் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்கும். எல்லா இடத்துலையும் வந்து வண்ண விளக்குகளாலான அலங்காரம் வந்து அருமையாக இருக்கும். ரெண்டாவது பூக்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த திருமலையில் இருக்கக்கூடிய பூக்கள் மாதிரி வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே அதோட பேர் கூட நமக்கு தெரியாது. அவ்வளோ வித்தியாசமான பூக்கள், வண்ணமயமான பூக்கள். அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதெல்லாம் என்ன பூனே நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையில் அந்த பூவெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சின்ன டெக்கரேஷன் வச்சுருக்காங்க ஏழுமலையானுக்கு. இது எப்போவுமே இருக்கும். ஆனால் வந்து என்னென்னா ஒவ்வொரு முறையும் சிறு மாற்றங்களை செய்வாங்க. புரட்டாசி மாதம் வந்தீங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். இப்போ வந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செஞ்சுருக்காங்க. இப்போது இதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு பேர். இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பேர் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு. அந்த இடத்துல அந்த தூரத்தில் ஒரு ப்ளூ கலர் ஷெட்டு தெரியுதா, அங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. அந்த மக்கள் கீழே இறங்கி போகிறாங்க பாருங்கள். அது வழியே இறங்கி போனீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான். உங்களுக்கு தேவையான நிறைய பொருட்கள் இங்கே கிடைக்கும். ரொம்ப வித்தியாசமான நம்ம ஊர்களில் கிடைக்காத பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் விலை வந்து தாறுமாறாக சொல்லுவாங்க, நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கும்போது ஒரு ஹேண்ட்பேக் விலை கேட்டோம். 350 ரூபா சொன்னாங்க. நாங்கள் சரி வேண்டான்னு சொல்லிட்டு நகர்ந்தோம். 350 ரூபான்னு சொன்னவங்க, நாங்கள் நகர்ந்த கொஞ்ச நேரத்தில் சரி 300 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் 250 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. கடைசியாக 200 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்கன்னு கூட சொன்னாங்க. ஸோ 350 ரூபா இங்கே இருக்குது, 200 ரூபா இங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே விலையெல்லாம் இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொருளையும் பார்த்து உங்களுக்காக ஒரு கணிப்பு இருக்கும், அந்தளவுக்கு ஒரு விலையை கேட்க வேண்டியது. அதுக்காக 350 ரூபா சொல்கிற ஒரு பொருளை என் கணிப்பு 10 ரூபான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் இஷ்டம். ஓகே, மறுபடியும் இப்போ நம்ம பஸ்ஸுக்குள்ளேருந்து பார்க்குறோம். இப்போ வந்திருக்கிற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தர்ஷன், அதற்கான பஸ் ஸ்டாப். அந்த பஸ்ஸில் வர்றப்பவே அதில் இருக்கக்கூடிய கண்டக்டர் உங்களுக்கு சொல்லுவார் எங்கெங்கே அந்த பஸ் வந்துட்டு இருக்குன்ட்டு. ஃப்ரீ தர்ஷன் இறங்குறவங்க இறங்குங்கன்னு சொல்லுவார். அன்னதான கூட வந்துருச்சு இறங்குங்கன்னு சொல்லுவார். அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு மியூசியம் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மியூசியம் வந்துருச்சு இறங்குங்கன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டக்டரை கைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கண்டக்டராக இருக்கட்டும், கடைக்காரர்களாக இருக்கட்டும், வழிப்போக்கர்களாக இருக்கட்டும், பெரும்பாலும் தமிழ் பேசுவாங்க. நானும் இங்கே வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளாக நாங்கள் வருடத்திற்கு 3 முறை வீதம் கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20 முறை கிட்ட நான் இங்கே வந்திருப்பேன். ஸோ அதனால் என்னுடைய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலையில் இருக்கக்கூடிய 70% மக்கள் வந்து தமிழ் மக்கள் தான். அது என்னன்னே தெரியல. அதாவது கர்நாடக மக்கள், கேரள மக்கள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. பட் அதிகபட்சமாக தமிழ் மக்கள் தான் இருப்பாங்க. நீங்கள் யார்கிட்ட பேசுங்க, தமிழர்களாக தான் இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு குரல் கேட்டால் தமிழாக தான் இருக்கும். அப்படி ஒரு பகுதி. தமிழர்களால் நிர்வகிக்கப்பட்ட கோவில் என்பதால் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. இதோ பாருங்க, அந்த எய்த்தாப்புல தெரியுதுல, அதுதான் வந்து நீங்கள் வரிசையாக வந்து இந்த தரிசனத்திற்கு வந்து அந்த படிக்கட்டு வழியாக மேலே ஏறணும். மேலே ஏறி உள்ளே போனோன்னா அங்கே தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு செக்கிங் நடக்கும். அந்த படிக்கட்டை தாண்டி நீங்கள் வந்து மொபைல் ஃபோனையோ உங்களுடைய லக்கேஜையோ பிளாஸ்டிக்கிலான வாட்டர் கேனையோ எடுத்துகிட்டு போக முடியாது. இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, நீங்கள் இங்கே வந்துட்டு ரூம் போட்டு ரூமில் போய் ஓய்வு எடுத்துகிட்டு உங்களுடைய லக்கேஜ், அதாவது தரிசனத்துக்கு வரணும்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய லக்கேஜு, பேகு, செப்பல், விலை உயர்ந்த பொருட்கள், அப்புறம் வந்து குறிப்பாக வந்து செல்ஃபோனு, இது எல்லாத்தையுமே உங்கள் ரூம்லேயே விட்டுட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் மியூசியம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மியூசியத்துக்கு போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுவும் ஃப்ரீ தான், இந்த மியூசியம் ஃப்ரீ தான். ஸோ இந்த திருமலைக்கு நீங்கள் வந்து வருகை தரும் பொழுது கண்டிப்பாக இந்த மியூசியத்தையும் போய் பாருங்கள். நாங்கள் பல முறை பார்த்துட்டோம், அதனால் இந்த முறை போகலை. ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ள நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. திருமலை பற்றின புராதன விஷயங்கள், அப்புறம் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாற்றங்கள், அது எல்லாத்தையுமே மெழுகு பொம்மைகளாகவும் மாடல்களாகவும் செஞ்சு வச்சுருப்பாங்க. ரெண்டாவது திருமலையினுடைய வரலாறும் அங்கே எழுதப்பட்டிருக்கும். அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இந்த திருமலையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கிளைமேட்.
செம்மையாக இருக்கும். நீங்கள் எந்த சமயத்தில் வந்தாலும் சரி பயங்கர கூலிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்காகவே நாங்கள் வந்து அடிக்கடி இங்கே வர்றது உண்டு. ஏழுமலையான பார்க்குறதுல ஒரு மகா திருப்தி எங்களுக்கு. ஸோ அதனால் அடிக்கடி நாங்கள் வர்றோம். நீங்களும் ஒரு முறை வந்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப உங்களுக்கும் வர்றதுக்கு தோணும். இப்போ நம்ம அந்த பஸ்ஸில் தான் போயிட்டுருக்குறோம். ரெண்டாவது, இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த வாகனத்தில் வந்தாலும் அந்த வாகனத்தை நீங்கள் உங்களுடைய ரூமுக்கு பக்கத்துலேயே பார்க் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களோட சொந்த வாகனத்தில் இங்கே போனீங்கன்னா இங்கே வந்து பார்க்கிங் வந்து ரொம்ப ட்ரபிள். எங்கே பார்க் பண்ணாலும் அங்கே இருக்கக்கூடிய டிராஃபிக் போலீஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது இடையூறு தருவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சொந்த வாகனத்தில் மலைக்கு வந்திருந்தாலும் உங்களுடைய ரூமுக்கு பக்கத்துலேயே பார்க்கிங் ஏரியா இருக்கும். அங்கேயே உங்களுடைய வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு இந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த பேருந்தில் ஏறிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சுலபமானதும் ஈஸியானதும் கூட. ஓகே, நம்ம இப்போ வந்து அன்னதான மையத்துக்கு வந்துட்டோம். எய்தாப்பில் தெரியுது பாருங்கள், பெரிய பில்டிங், அதுதான் அன்னதான மையம். இங்கே மட்டும் இல்லை, திருமலையில் நிறைய இடங்கள்ல அன்னதானம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இடம் வந்து இருக்கிறதுலே அது என்னென்னா ஒரு மெயின் பிளேஸ்ன்னு சொல்லலாம், ஒரு மெயின் சென்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துக்கு ஒரு முறையாவது வந்துட்டு போங்க. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், அன்னப்பிரசாத சென்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லா மொழியிலையும் எழுதியிருப்பாங்க, தமிழ் மொழியிலையும் எழுதியிருப்பாங்க. ஓகே, இதில் இன்னொன்று, இந்த திருமலையில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ஒவ்வொரு முறையும் எதையாவது மாற்றிடுவாங்க. இத்தனைக்கும் நாங்கள்லாம் அடிக்கடி வர்ற ஆளுங்க, எங்களுக்கே குழப்பமாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒரு பாதையை மூடிட்டு இன்னொரு பாதையை திறந்து வச்சிருவாங்க. நம்ம வழக்கமாக போன முறை போயிருப்போம், இந்த வழி தானே போகணும்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பில்டிங்கே கட்டியிருப்பாங்க, ஒரு செவரே கட்டி முடிச்சிருவாங்க, அந்தளவுக்கு பண்ணிடுவாங்க. பாதையை வந்து மாற்றி விட்டுருவாங்க. அது மாதிரி இந்த பேருந்தினுடைய பாதையும் அடிக்கடி மாற்றி விட்டுருவாங்க. அதை விட ரொம்ப பெரிய சிக்கல் ஒன்று இருக்குங்க. இந்த கோவில் தரிசனத்துக்கு போகிறோம் பார்த்தீங்களா, தரிசனம் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்றி சுற்றி உள்ளே விடுவாங்க. ஆனால் அந்த என்ட்ரி இருக்குது பாருங்க, ஒரு மாதம் இந்த என்ட்ரியை மாற்றுவாங்களோ என்னவோ தெரியல. எப்போ போனாலும் சரி இந்த பக்கம் என்ட்ரி நினச்சிட்டு வருவோம், வேறு பக்கம் என்ட்ரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நுழைவு வாயிலையும் அடிக்கடி மாற்றிடுவாங்க. அப்புறம் இது வந்து இந்த தேரடி வீதி, அதாவது 4 மாட வீதின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த 4 மாட வீதி வழியாக இப்படி உள்ளே வர்றோம் நம்ம அன்னப்பிரசாத மையத்துக்கு போகிறதுக்காக. இங்கே உங்களுடைய காலணிகளை கலட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே பெரும்பாலும் ஆள் இருக்க மாட்டாங்க, நீங்களே அங்கே கலட்டி வச்சுக்க வேண்டியதான். செருப்பை கலட்டுறதுக்கு இங்கே அழகாக இடம் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் நிறையா இருக்கும், அங்கே போய் உங்களை செப்பலை கழட்டி வச்சுக்கலாம். ஆனாலும் பாருங்கள், அங்கே ஒரு செல்ஃப் கட்டி கொடுத்துருந்தாலும் நம்ம அறிவாளிங்க வந்து ரகசியமான ஒரு இடத்துல போய் ஒழிச்சு வைப்பாங்க. அவங்க வந்து தண்ணீர் குழாயில் அந்த நிர்வாகம் போட்டு வச்சுருக்காங்க, அந்த குழாய்க்குள்ளே போய் செப்பலை ஒழிச்சு வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்களை மாதிரி புத்திசாலித்தனம் யாருக்குமே கிடையாது. சில விஷயங்களில் நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஓகே, இப்போது அங்கேருந்து அப்படியே நடந்து இந்த அன்னதான மையத்துக்குள்ளே போகிறதுக்கான நுழைவு வாயிலில் போயிட்டுருக்கோம். இந்த இடமும் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதாக உள்ள. இப்போ வந்து ஆக்சுவலாக கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி இந்த கொரோனா சிச்சுவேஷனால். ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு, அதாவது 2021ஆம் ஆண்டு 1ஆம் தேதி நாங்கள் வந்தோம். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து 3ஆம் தேதி. ஏன்னா எங்களுக்கு தரிசனம் வந்து 3ஆம் தேதிக்கு தான் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. ஸோ அதனால் 2 நாள் மலையிலே இருந்தோம். இப்போ 3ஆம் தேதி இப்போது நாங்கள் இங்கே அன்னதான மையத்துக்கு வந்திருக்கோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தரிசனத்துக்கு போகணுன்னு இருக்கிறோம். நாங்கள் ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தரிசனம் வந்து எங்களுக்கு வந்து 2 மணிக்கு மேலே தான். ஸோ அதனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேரம் ஒரு 12 மணி இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம அன்னதான மையத்துக்குள்ளே வந்துட்டோம். இதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். தரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக க்ளீனாக, ஏதோ ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்த மாதிரி இருக்கும். இங்கே அந்த அன்னதான மையத்துக்குள்ளே இந்த ஒரு ஓவியம் இருக்குது. இது பல ஆண்டுகளாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே வர்றவங்க எல்லாரும் இதுக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுத்துப்பாங்க. இந்த அன்னதான மையத்துக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் செல்ஃபோன் கொண்டு வரலாம், அதெல்லாம் அலோடு தான் இங்கே. பட் தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் செல்ஃபோனை எடுத்துகிட்டு போகாதீங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்னென்னா, அங்கே போகிற இடத்துல ஒரு இடத்துல வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறமா நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு திரும்ப அதை வாங்குறதுக்காக அலையணும். அது ஒரு பெரிய சிக்கல். அதனால் தரிசனத்திற்கு கிளம்பும் பொழுது உங்களுடைய செல்ஃபோனு, லெதர் சம்மந்தமான பொருட்கள்,
எல்லாத்தையுமே உங்களுடைய ரூமில் வச்சுட்டு வந்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் செப்பலை கூட ரூமில் விட்டுட்டு நடந்து வந்துடுங்க. நடந்து வந்து பேருந்தில் ஏறி அந்த தரிசன இடத்துல இறங்கி அங்கேருந்து நீங்கள் கோவிலுக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து அன்னதான மையத்துக்குள்ள இந்த டைனிங் ஹால் அப்படின்ட்டு நிறைய இருக்குது. ஒரு ஹால்லையும் சுமார் 1500 பேர் உட்காந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி டைனிங் ஹால் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் டைனிங் ஹால். இங்கே பாருங்கள், இலை போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. இங்கே சாப்பாடு வந்து நீங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது. எப்போதுமே ஒரே சாம்பார் தான். எப்போ வந்தாலும் சரி ஒரே சாம்பார் ஒன்று வைப்பாங்க. அப்புறம் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு கூட்டு, அந்த கூட்டு ஒன்று வைப்பாங்க. அப்புறம் ஒரு சட்னி ஒன்று வைப்பாங்க. ஒரு ஏதோ இதில் போட்டிருப்பாங்க தேங்காய், அப்புறம் வந்து இஞ்சி அதெல்லாம் போட்டிருப்பாங்க. இஞ்சி ரொம்ப அதிகமாக போட்டிருப்பாங்க. இப்போ நியூ இயருங்கிறதுனால சக்கரை பொங்கல் வச்சுருக்காங்க. இல்லைன்னா இது வழக்கமாக வைக்க மாட்டாங்க. சில ஃபெஸ்டிவல் சீசனில் மட்டும் இதை வைப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து உட்காந்துருக்கோம், சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், சாதம் எடுத்துகிட்டு வராரு. ஆக்சுவலாக இந்த அன்னதான மையத்திற்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அலௌடு இல்லை. நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ ஒருத்தர் வந்து என்னை வந்து வீடியோ நிப்பாட்ட சொல்லுவார் பாருங்கள். இந்த ப்ரௌன் ஷர்ட் போட்டிருக்கார்ல அவர். இப்போ இது பார்த்தீங்கன்னா நிறுத்த சொல்லிட்டாரு. ஓகே, நிறுத்திட்டேன். அதனால் ஓகே. ஸோ இப்போ நம்ம அன்னதான மையத்தில் சாப்பாடை முடிச்சுட்டு நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். திரும்பவும் ரூமுக்கு வந்து ரூமில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு இப்போ தரிசனத்திற்காக கிளம்பி கொண்டிருக்கிறோம். இவர் நம்ம லிட்டில் மாஸ்டர். இது முன்னாடி போனவர் பெரிய மாஸ்டர். ஓகே, ஸோ இப்போ லிட்டில் மாஸ்டர் குளிர்தேன்னு ஒரு சால்வையை பூத்திருக்காரு. ஆனால் பக்கத்தில் பாருங்கள், ஒரு 3 குரங்கு வந்து நின்றுட்டு இருக்கு. இது வந்து இந்த சிங்கமுக குரங்குன்னு சொல்லுவாங்க. அது இந்த மலையில், திருமலையில் அதிகமாக காணப்படும். ஆனால் இந்த குரங்குகள்கிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். கொஞ்சம் அசந்தீங்கன்னா கையில் இருக்கிறத பிடிங்கிட்டு ஓடிடும். ஸோ நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும். சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஜாலியாக இருக்கும் பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் இப்போ தான் அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு வரோம். நாங்கள் இப்போ தான் தரிசனம் பார்க்க போகிறோம். அந்த இடம் உண்மையிலே நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அந்த இடம் நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அது சொர்க்கவாசல் கூட திறந்துருக்கும்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள்னு சொல்கிறாங்க. அதனால இன்னைக்கு நாங்கள் தரிசனம் பார்க்க போகிறோம். நாங்கள் 5-6 இயர்ஸாக இங்கே வந்துட்டு இருக்கோம். நீங்களும் இங்கே வரலாம், நல்லா தான் இருக்கும். நைட்டு காலையில் எல்லா இடமும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கும் நாங்கள் சேர்த்து கூப்பிட்டுட்டு வரோம். கண்டிப்பாக நீங்களும் இங்கே கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது உண்மையில ரொம்ப நல்ல கோவில், ஃபுல்லாக தங்கத்தால் செய்யப்பட்டது. ஆனால் உண்மையில வாசல்லேருந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஆனால் மிச்சப்படி இந்த கோவில் உண்மையில ரொம்ப நல்ல கோவில் தான். இந்த கோவில் ரொம்ப நாளாக இருக்குது. பெருமாளே இங்கே வந்து சிலையானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஒரே ஒரு தடவை மட்டும் இங்கே வந்து பாருங்கள். இன்னைக்கு தொப்பக்குளம் கூட மூடி இருக்கும். அடுத்து கொரோனாவால் 300 ரூபாய் டிக்கெட் தான். ஸோ நாங்களே இப்போ டொனேட்டட் டிக்கெட்டில் தான் போகிறோம். எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் guys. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். கோவிந்தா
ஸோ ஹே காய்ஸ், நாங்கள் இப்போ தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். தரிசனம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ராபப்ளி கொஞ்சம் ரொம்ப தான் கூட்டம் இருந்துச்சு. பட் இந்த தடவை கேபின்ல எல்லாம் போட்டு அடைக்கல. ஸோ ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த தடவை சாமி ரொம்ப நல்லா கிட்ட பார்க்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்க. நாங்கள் உங்களுக்கும் சேர்ந்து தான் கும்பிட்டுருக்கோம். உங்களுக்கும் சேர்த்து நீங்களும் உங்களுக்கு அருள் கிடைக்கணும். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், அந்த இடத்துல சொர்க்கவாசல் முக்கியமாக திறந்துருந்தது. நாங்களும் திறந்துருக்குமோ திறந்துருக்காதோன்னு நினச்சி தான் போனோம். பட் ரியலி திறந்துருந்துச்சு. அது ஜஸ்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னரில் அது சுற்றி அப்படி ஒரு சுற்றிட்டு வர மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, அவங்க 2 மீட்டர் கேப் விடணும் 2 மீட்டர் கேப் விடணுன்ட்டு ஒவ்வொரு 2 இன்ச்சுக்கும் போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் ஒரு கடைசி வரையும் யாருமே 2 மீட்டர் கேப்பை மெயின்டைன் பண்ணவே இல்லை. 2 மீட்டர் இல்ல 2 இன்ச் கூட இல்ல, அந்த அளவுக்கு தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே கேப் இல்லை. பட் நாங்கள் ரொம்ப நல்லா தான் இருக்கும்னு நினச்சோம். பட் உண்மையில கொஞ்சம் கூட்டம் அதிகம் தான். ஸோ பட் ஆனால் உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். நீங்களும் மறக்காம ஒரு தடவை வந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், நாங்களே டோனார்ல தான் போனோம். வேற எதுலையுமே கிடைக்கல கைஸ், எதுலையுமே கிடைக்கல. டோனார்லேயே தான் போனோம். அதில் வந்து எங்கள் அத்தை வந்து ஜீவாத்தை வந்து 2 lakhs டொனேஷன் கொடுத்து அந்த 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 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதில் தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஸோ பை. இது நல்லா இருக்கு. சீக்கிரம் அப்படியே சாப்பிடுமா. இங்கே கிடைக்கிற ஃபுட் தான். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் நியூ இயருக்கு முந்தின நாள் வந்தோம். 3ஆம் தேதி தான் எங்களுக்கு தரிசனம் கிடச்சிச்சு. இங்கே தான். ஸோ இப்போ நாங்கள் பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இப்போ இன்னி 3ஆம் தேதி தரிசனம் முடிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் பாய். ஸோ பாய் கைஸ். அதுதான் எங்கள் பஸ். ஸோ வாங்க கைஸ் போகலாம். வாங்க போகலாம் கைஸ். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பில் நோட்டிஃபிகேஷனும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. வாங்க கைஸ் அந்த பஸ்க்கு போகலாம். ஹாய் யுஎஸ், எல்லாரும் பார்த்தீங்களா? திருப்பதி எப்படி போனோம், என்ன பண்ணணும்னு எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்களா? நல்லா இருந்துச்சா? சும்மா சின்ன ட்ரிப்பு தான். எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் வந்திருக்கிறோம். வருஷம் நியூ இயர்க்கு வருவோம். ஸோ நியூ இயர்க்கு இங்கே எல்லாமே கோலம் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் வாங்க, உங்களுக்கும் நல்லா இருக்கும். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நாங்கள் இப்போ ரிட்டர்ன் கிளம்பிட்டு இருக்கிறோம் சென்னைக்கு. இது ஆன் த வே பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம். இதில் ஃபுட்பாத்துக்கு வரவங்க எல்லாருமே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்துட்டே வரலாம். ஏறும்போது ஃபுட்பாத் உள்ளவங்கள பார்க்க முடியாது, இறங்கும்போது மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த டென்ட்டு ஷெட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் சம்மரில் வெயில் அடிக்கும் போது அவங்களுக்கு கால் சுடக்கூடாது, மழை பெய்யும் போது நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இது ஆன் த வே ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா ஒன் டைம் நீங்கள் வரலாம் ஃபுட்பாத்துக்கு. கண்டிப்பாக எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஓகே நண்பர்களே, நம்மளுடைய திருமலை திருப்பதி திருப்பயணம் சிறப்பாக முடிந்தது. தரிசனமும் ரொம்ப சிறப்பாக முடிந்தது. இப்போ நம்ம சென்னைக்கு திரும்பிட்டு இருக்கிறோம். இந்த திருமலையில் ஃபுல்லாகவே இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த திருமலை முழுக்கவே எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த திருமலை ஸ்ரீனிவாச பெருமாளுடைய நாமம் ஒழிக்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு சுகமான ஒரு பாட்டு அந்த ஒழிச்சிட்டே இருக்கும். அது எப்போவுமே அந்த மலை ஃபுல்லாக கேட்க முடியும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருமலையினுடைய கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சுத்தமான காற்று ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஒரு சிறப்பான இடம், ஒரு புனிதமான இடம். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது வந்து தரிசனம் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அதோ நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கிறோம். கீழ் திருப்பதி தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெரிய ஊருன்ட்டு. ரொம்ப சிறப்பாக ஜேன்னு தெரியுது பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கீழே இறங்கிடுவோம். கீழே இறங்கினதுக்கப்புறம் கீழ் திருப்பதி. இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலாக ஆந்திர பிரதேஷனுடைய பஸ்லேயே டேரெக்டாக சென்னைக்கு வரோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மற்ற மாநிலத்திலேருந்து வர்றதா இருந்தால் டேரெக்டாக ஆந்திர பிரதேஷனுடைய பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நேராக திருமலைக்கே வந்துடலாம். மற்றபடி நீங்கள் அதர் ஸ்டேட் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கீழ் திருப்பதியில் இறங்கி அங்கேருந்து மறுபடியும் ஆந்திர பிரதேஷ் பஸ்ஸுக்கு மாறணும்.
பட் மேலேருந்து நீங்கள் ரிசர்வ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்மளுடைய ஊருக்கே வரலாம். சென்னைக்கோ மதுரைக்கோ எங்கே வேணால் வரலாம். திருப்பதியிலேருந்து தமிழகத்தினுடைய எல்லா பகுதிக்குமே நேரடியான பஸ் இருக்குது. மதுரைக்கு, சென்னைக்கு, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, அப்புறம் வந்து மதுரையினுடைய பிற பகுதிகள், கோயம்புத்தூர், அது மாதிரியான மற்ற பகுதிகள் எல்லா இடத்துக்குமே டைரெக்டாக பஸ் இருக்குது. நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கோங்க, வாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, டிடிடி தேவஸ்தானத்தினுடைய ஆன்லைன் இருக்குது. அந்த ஆன்லைனில் போய் நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ரூமை புக் பண்ணிக்கலாம், உங்களுடைய தரிசனத்தையும் புக் பண்ணிக்கலாம், ரெண்டாவது பேருந்தையும் நீங்கள் வர்றதுக்கும் போகிறதுக்கும் புக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. ஹாப்பியாக வந்துட்டு ஹாப்பியாக போகலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய தரிசனத்தை என்ஜாய் பண்ணலாம். ஹாவ் அ கிரேட் டே. பாய் பாய், see you. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெண்டாவது, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக ரெண்டாவது, உங்களுக்கு இதே மாதிரியான வேறு ஏதாவது ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். शास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भव शङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदम्